ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையிலே நீங்கள் சுகமாய் மன மகிழ்ச்சியாய் காணப்பட கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இந்த நாளிலே ஆலயத்திற்கு வேகமாய் கடந்து வாருங்கள். இன்று காலை 6 மணிக்கும் 9 மணிக்கும் உள்ள ஆராதனைகளிலே பிரதர் ஐசக் ஜோ அவர்கள் கலந்து கொண்டு தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வார்கள். ஆகினாலே இந்த நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை நழுவிடாமல் எல்லாரும் தக்க சமயத்தில் வந்து கலந்து கொள்ள உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். இந்த நாளிலே அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அது ஜெப வேளை. அந்த ஜெப வேளையை அவர்கள் தவறவிடவில்லை. அங்கே சொல்லியிருக்கு 9ஆம் மணி நேரம். அதாவது அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அவர்கள் கடந்து சென்றார்கள். அப்படி கடந்து செல்ல நமக்கு உதவி செய்வார்கள். அங்கே போனால் அலங்கார வாசலில் ஒரு மனுஷன் உட்கார்ந்து இருக்கிறான். பிறவியிலிருந்தே அவன் சப்பானியான ஒரு மனுஷன். இவர்களுடைய தோற்றத்தை பார்த்த உடனே இவங்ககிட்ட ஏதாவது கிடைக்கும்னு சொல்லி கையேந்திரான். ஆக்சுவலி 3ஆவது சொல்லி பிச்சை கேட்டான். தேவாலயத்தில் பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். கேட்ட உடனே அவங்க என்ன சொல்லிட்டாங்க, பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கிப்பார். இவர் கேட்டுட்டு இருக்கார் பிச்சை, என்ன பார்ப்பான்னு சொல்றான். அது கேட்ட உடனே அவனுக்கு எப்படி இருந்திருக்கும், நம்மகிட்ட நிறைய ஏதோ கிடைக்க போகுது போல இருக்கு, நம்ம கேட்ட உடனே நோக்கிப்பார்னு சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போட கையை நீட்டினான். ஆனால் அந்த எதிர்பார்ப்புக்கு வந்த பதில் என்ன தெரியுமா? 6ஆம் வசனம், பேதுரு வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, ஆனால் என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். இவர் ஆவலா நோக்கி பார்க்கிறாரு. 5ஆம் வசனத்துல அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று அவனை நோக்கி பார்த்தான். நோக்கி பார்த்தவனுக்கு கிடைத்த வார்த்தை என்ன தெரியுமா? வெள்ளியும் பொண்ணும் எங்ககிட்ட இல்லப்பா, ஆனா எங்ககிட்ட இருக்கிறத உனக்கு தருகிறேன். இந்த வார்த்தை கேட்டவன அவன் என்ன யோசிச்சிருப்பான்? ஓ, வெள்ளியும் பொண்ணை காட்டிலும் ஏதோ பெருசு இருக்கு போல இருக்கு. அப்படி நினைத்து கொண்டிருக்கும் போதே அவன் சொல்லுகிறான், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்து மறுபடியும் குதித்து தேவனை துதித்து கொண்டு அவளுடனே கூட தேவாலயத்துக்கு போனான். நீங்க இன்றைக்கு ஜனங்களுக்கு என்ன கொடுக்க முடியும்? நான் என்ன கொடுக்கும்? விசேஷமா இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில நம்மை நோக்கி பார்க்கிற மக்களுக்கு அவளால் இயலாது. பிறவியிலிருந்து குருடனா இருக்கிறான், பிறவியிலிருந்து சப்பானியா இருக்கிறான், பிறவியிலிருந்து இயேசுநாதரை அறியவில்லை. அவளுக்கு என்ன கொடுக்கும்? என்னை நோக்கி பாருன்னு சொல்றதுக்கு தானே தைரியம் இந்த காலை வேளையில் நமக்கு இருக்கிறதா? உங்களிடத்தில் ஒரு எதிர்பார்ப்போடு கூட அவர்கள் உங்களை பார்க்க முடியுமா? நீங்கள் அவர்களை பார்த்து சொல்ல முடியுமா? ஒன்றும் வெள்ளி என்கிட்ட இல்லை, ஆனால் என்கிட்ட உள்ளதை நான் கொடுக்குறேன். என்கிட்ட என்ன இருக்கு தெரியுமா? நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்னிடத்துல உண்டு, அந்த நாமத்தில் எழுந்து நடன்னு சொல்ல முடியுமா? இந்த நாளிலே அப்படிப்பட்டதான ஒரு அபிஷேகத்தை, அப்படிப்பட்ட ஒரு தைரியத்தை, அப்படிப்பட்டதான ஒரு நம்பிக்கையை உங்களுக்குள்ளே இந்த நசரேயனாகிய இயேசுநாதர் இருக்கிறார் என்கிற நிச்சயத்தை இந்த காலை வேளையிலே தேவனாய கர்த்தர் தருவாராக. உங்களுடைய நோக்கி பார்க்கிற மக்களுக்கு அதை கொடுக்கும்படி, அவருடைய குறைவில் அவர்களுக்கு நிறைவேற்படுத்தும்படி தேவனாய கர்த்தர் உதவி செய்வாராக. இங்கே போகிற இடமெல்லாம் நிறைய பிச்சைக்காரர்கள் இருக்கிறார்கள். பிச்சைக்காரர்கள் நான் கொச்சையாக சொல்லலை, தேவையுடையவர்கள், சுகம் தேவையுடையவர்கள், ரட்சிப்பு தேவையுடையவர்கள், அன்பு தேவையுடையவர்கள், அரவணைப்பு தேவையுள்ளவர்கள். இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கணும், எங்கிட்ட இருக்கணும். அதை கொடுக்க இந்த நாளிலே தேவனாய கர்த்தர் உதவி செய்வாராக. நீங்கள் போகிற இடங்களில் எல்லாம் குறைவு உள்ளவர்களை குதித்தெழும்ப பண்ணத்தக்கதாக தேவன் உங்களுக்கும் எனக்கும் கிருபை தருவாராக. பரிசுத்த பிதாவே, ஞாயிற்றுக்கிழமை காலையில் தந்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. நாங்கள் போகிற இடமெல்லாம் நிறைய தேவையுடைய மக்களை நாங்கள் சந்திக்கிறோம். ஆனால் எங்களுக்குள்ளே நீர் தந்திருக்கிற அந்த ரட்சிப்பு அபிஷேகம் எங்களுக்குள்ளதை அவளுக்கு கொடுக்க இந்த நாளிலே கிருபை தாரும். உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று தேவையுள்ள இடத்தில் சொல்லத்தக்கதான தைரியத்தையும் அதற்கு பின்னால் உள்ள அற்புதத்தையும் தேவன் உங்களுக்கு வாழ்க்கையில கட்டளையிடுவாராக. God bless you abundantly again and again and again and again. Amen.